ஹலோ கைஸ், நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பங்காளிக்கும் நம்ம இன்னொரு பங்காளிக்கும் வந்து மேட்ச் தான் கைஸ். ரொம்ப சூப்பராக வந்து நடந்துச்சுன்னு தாங்க சொல்லணும். மொத்தமே நேற்று சல்யூட்லாம் பண்ணி மேட்ச் ஆரம்பித்தாங்க. முதல்ல ஆர்சிபி தான் கைஸ் ஃபஸ்ட்டு பேட்டிங். பில்சால்ட்டு கைஸ் சும்மா வளர்ந்து எடுத்துகிட்டாருன்னு தான் சொல்லணும். என்ன அடி கைஸ், ஏன்னா 3 மேட்ச் ஃபார்மில் இல்லை, பட் உரின்னு உரிச்சிட்டாரு பங்காளி பவுலிங்காக தான் சொல்லணும். நெக்ஸ்ட் அப்புறம் விராட் கோலி செட்டிலாகி ஆடினார் கைஸ். ஆனால் அவரால் எடுத்துகிட்டு போக முடியலை. ஓகே, அவர் நல்லா கொஞ்சம் ஆடினார். ரஜத் பட்டிதார் கைஸ் வந்ததுலேருந்து என்ன அடின்லாம் சொல்ல முடியாது, இடின்னு தான் சொல்லணும் கைஸ். ஏன்னா அந்த மாதிரி அடி அடித்தாருன்னு தான் சொல்லணும். ஃபாஸ்டஸ்ட் 50 போட்டிருப்பார் கொஞ்சம் விட்டா, ஆனால் சூப்பராக அடித்தார் கைஸ் ரஜத் பட்டிதார். ஒவ்வொரு அடியும் கண்டுக்குள்ளே எனக்கு என்ன சொல்லணும். டிம் டேவிட் அவரும் கொஞ்சம் சூப்பராக ஆடினார் கைஸ். ஆர்சிபியிலேருந்து சும்மா சூப்பராக பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் சொல்லவே வேண்டாம் கைஸ். ரொம்ப பிரித்து மேஞ்சிட்டாங்க தான் சொல்லணும். ஏன்னா போன மேட்ச் நம்ம கூட 250, இந்த மேட்ச் பங்காளி கூட 240 அப்படின்னு சும்மா ரெக்கார்டாக பண்ணிட்டு போகிறாங்க. இந்த வருஷம் பேட்டிங் கன்று மாதிரி இருக்குது கைஸ் ஆர்சிபிக்கு வந்து. அப்புறம் மும்பை பேட்டிங் வந்தாங்க கைஸ். ஆனால் ரோஹித் சர்மா ரிட்டையர்ட் ஆகிட்டு போயிட்டார். அப்புறம் ரியன் ரிக்கல்டனுக்கு நல்ல ஸ்டார்ட் கிடச்சிச்சு. சூரியகுமார் யாதவுக்கு நல்ல ஸ்டார்ட் கிடச்சிச்சு. நான் யாரை எடுத்துகிட்டு போகலன்னு தான் சொல்லணும். மற்றபடி ருதர்ஃபோர்ட் அவரும் திலக் வர்மா ஆடலை கைஸ். மற்றபடி ஹர்திக் பாண்டியா அவரும் கொஞ்சம் ஆடினார் தான் சொல்லணும். அடுத்து இன்னொரு ஆர்ச்சரை பார்த்த மாதிரி இருந்துச்சு கைஸ். இவரை பார்க்கும்போது குருநாள் பாண்டியா பார்க்கும்போது ஓவரால் கைஸ் நேற்று ஆர்சிபி ரொம்ப சூப்பராக பேட்டிங் ஆடி பவுலிங்கும் போட்டு சூப்பராக வின் பண்ணியிருக்காங்க. கிரெடிட் கொடுத்தே ஆகணும். போன மேட்ச்சில் தோல்வியிலேருந்து வர்றப்போ புவி நேற்று செம்மையாக போட்டிருந்தார். இந்த வின்னை பற்றி என்ன நினைக்கிங்க ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லோரும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ்.